எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கும் இங்க வேலையே கிடையாது. அந்த அளவுக்கு புரட்டி போட்டிருக்குது. இன்னைக்கு திருவண்ணாமலையும் கடலூரும் வெள்ளத்துல புதைக்கிற மாதிரி அன்பு வெள்ளத்துல வந்து அவர் வந்து இன்னைக்கு ஹைதராபாத்ல மிதந்து ஒரு ரசிகை கூட இறந்துருக்காங்க. ஓகே, அந்த அளவுக்கு வேர்ல்டு ஃபயரா வந்து படத்தை எடுத்திருக்காங்க. இது ஃபயர் மட்டும் இல்ல, பிராண்ட் மட்டும் கிடையாது. கண்டிப்பா புஷ்பா 2 வந்து அவர் கேரியர்ல மிகப்பெரிய ஒரு அல்டிமேட் படம் தான். ஓகேவா? வேற 1000 கோடி கலெக்ஷன் கண்டிப்பா அவங்களும் 1000 கோடிலாம் அவங்களும் அசால்ட்டா அடிப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் படத்துலயே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒண்ணு நம்ம தான் இன்னும் தமிழ்நாட்டில் மட்டும் தான் 1000 கோடி அடிக்கல. அவங்களாம் ஆல்ரெடி அடிச்சவங்க தான். அவங்க பாகுபலியை தூக்கி சாப்பிட்டுட்டாரு. ஓகேவா? நம்ம இந்த பக்கம் கேட்சி எப்ப தூக்கி சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ரஷ்மிகா வந்து ஒரு பொண்ணு இருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு அந்த கண்ணு வந்து நடந்திருக்கு. கொண்டாட்டி சிஎம்மோட போட்டோ எடுக்கிறதுக்காக சிஎம்ஏ மாத்திர புஷ்பா 2 நான் பார்த்ததே இல்லை. அப்படி வந்து வெறித்தனமான ஒரு பெண் வீரமா இருந்தா மட்டும்தான் ஒரு கூடம், அதாவது ஒரு நாடே வீரமா இருக்குன்றதுக்கு உதாரணமா புஷ்பா 2 மனைவியா சூப்பரா ரஷ்மிகா நடிச்சிருக்குது. கண்டிப்பா ஒரு பொண்ணு எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு புஷ்பா அம்மாவை சொல்லலாம். ஏன்னா அதுக்காக அவர் நிறைய அழுகுறாரு அட்ரஸ் இல்லைன்றதுக்காக. அது மாதிரி படம் தெரிக்க விட்டுருக்காங்க. படம் வந்து வேற லெவல். ஓகே, சாங்ஸ் எல்லாம் வேற லெவல். சாமி பாட்டை வந்து அப்படியே பூம்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. பிஎஸ்பி வந்து வேற லெவல். 3 பாட்டுமே தெரிக்க விட்டுருக்காரு. ஓகேவா? வந்து புஷ்பாவும் பார்த்தாச்சு, புஷ்பா 2வும் பார்த்தாச்சு. என்ன இந்த படத்துல வந்து வெறும் கடத்தல மட்டும் நான் நினைச்சு 3.5 மணி நேரம் என்னடா எப்படா போகுது. ஏன்னா 3.5 மணி நேரம் சாதாரண விஷயம் இல்லை. படத்துல வந்து கதை இருக்கணும். ஆனா கதையோட கரெக்டா வந்து குடும்ப கான்செப்டும் அதுல வந்துச்சு. ஏன்னா மனைவி சொன்ன ஒரு வார்த்தைக்கோசம் ஒருத்தரை வந்து முதலமைச்சரா ஆக்கனா போல, ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே திரும்பி பார்க்க வச்சிட்டா போல. ஏன்னா தன்னோட மனைவி வந்து குட்டி பாம்பா அடிங்கிறா போல. என்னதான் தாதா இருந்தாலும் தன் மனைவி கிட்ட வந்து குட்டி பாம்பா அடிக்க தன் மனைவி சொல்றதெல்லாம் கேட்டு ஒரு டான்ஸ் செய்யறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு கொலைலாம் பண்ணல, நியாயத்துக்கோசம் அவரு கரெக்டா பண்றாரு. உண்மையிலே என்னவோ அந்த படம் வந்து குடும்பமா பாக்குற படமா வந்து அந்த 3.5 மணி நேரத்துல கொண்டு வந்துட்டாப்ல அல்ல இருக்கிறார். புஷ்பா 1 நல்லா இருக்கா, புஷ்பா 2 நல்லா இருக்கானே? அதான் சொல்றேனே, அது வந்து ஸ்டார்டிங்ல வருது. லவ் பண்ணனா துரத்தி லவ் பண்ணா போல அதுல பாத்திருப்பீங்க. என்ன அதுக்கப்புறம் கதை முடிச்சிட்டா போல 2ன்னு வந்தது. இப்ப துரத்துல அந்த பொண்ணை வந்து தன்னுடைய மனைவி துரத்துல அடிமையாயிட்டா போல, கல்யாணம் பண்ணி அடிமையாயிட்டா போல. அதில் தான் அங்க கதையா வருது. நீங்க சொன்ன மாதிரியே புஷ்பா 1 மாதிரி இருக்குதா, புஷ்பா 2 மாதிரிலாம் நான் அந்த கம்பேருக்கு நான் வரல. புஷ்பா படத்துல துரத்தி லவ் பண்ணுவா போல, இதுல புஷ்பா என்ற கேரக்டர்ல மனைவி கிட்ட அடங்கிட்டா போல. அது